வெல்கம் டு தெய்வானை கிச்சன். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய கசப்பில்லா சுவைமிக்க பாவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 4 பாவக்காயை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை எண்ணெய், 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி, 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 20 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி. ஒரு மண்சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை எண்ணெயில் சேர்த்து எண்ணெயில் பாவக்காய் வதங்க தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கலாம். பாவக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் இந்த அளவு நல்லா வதங்கி வந்த பிறகு பாவக்காயை சட்டியிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த அளவு நல்லா வதங்கியிருக்கணும். அதே மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கடுகு, சீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தொக்கு சுவையாக இருக்கும். பூண்டு, வெங்காயம் வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கி குலைவாக வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிளகாய்த்தூளை நல்லா வதக்கி விடலாம். நல்லா மிளகாய்த்தூள் வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து தொக்குல நல்லா கலந்து விட்டுடலாம். தொக்குக்கு சுவை கூட்ட 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம்.
ஒரு 15 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், சுவையான கசப்பில்லா பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் இந்த பாவக்காய் தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.